சென்னையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் மற்ற மாநிலங்களுக்கு இந்திய ராணுவத்திற்கு சப்போர்ட் தெரிவிக்கிற மாதிரி இந்த பேரணியை அனௌன்ஸ் பண்ணி பொதுமக்கள், அனைத்து அமைச்சர்கள், ராணுவ வீரர்கள் அனைவரும், பாதுகாப்பு படை வீரர்கள், காவல்துறை அனைவரும் இந்த பேரணியில் கலந்துருக்கிறாங்க. இந்திய ராணுவத்திற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி. தொடர்ந்து இது பற்றிய மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரணி நடைபெற்று வருகிறது. எல்லையில் போர் பதற்றம் இருந்து வரக்கூடிய சூழல்ல இந்திய ராணுவத்திற்கு துணை நிற்கும் வகையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில தான் இந்த பேரணி அப்படிங்கிறது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகம் அருகே தொடங்கிய இந்த பேரணி இப்போது வரைக்கும் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் கடந்திருக்கிறது. இன்னும் 1 கிலோமீட்டர்ல போர் நினைவு சின்னம் இருக்கிறது. அந்த போர் நினைவு சின்னம் வரைக்கும் இந்த பேரணி நடைபெற போகிறது. முதலமைச்சர் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த பேரணியில அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள், தமிழ்நாடு காவல்துறையில் சிறப்பு கமாண்டோ படைகள், ஆயுதப்படை காவலர்கள் அப்படின்னு நிறைய பேர் பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. NSS, NCC போன்ற பிரிவில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இந்த பேரணியில பங்கேற்றிருக்கிறாங்க. பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த பேரணியில பங்கேற்றிருக்கிறாங்க. மொத்தமாக 20,000 பேர் பங்கேற்றிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட பேரணி அப்படிங்கிறது தான் இங்கே நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. பொதுவாக பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் ஒரு பக்கம் நடைபெற்று வந்து பொதுமக்கள் எல்லையோரங்கள்ல பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழல்ல மற்றொரு பக்கம் துணை இந்திய ராணுவத்துக்கு நாங்கள் இருக்கிறோம், உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் நாங்கள் துணையாக நிற்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் வகையில தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில இந்த பேரணி நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. இதே காமராஜர் சாலையில இதற்கு முன்னாடி ராணுவ வீரர்கள், அதே மாதிரி பல்வேறு படைகளை சேர்ந்த வீரர்களுடைய அணிவகுப்பு அப்படிங்கிறது சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற நாட்கள்ல தான் நடைபெறும். ஆனா முதல் முறையாக இந்திய ராணுவத்திற்கு தியாகத்தையும் அவர்களுடைய வீரத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றக்கூடிய வகையில, தேசிய ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில இந்த பேரணி அப்படிங்கிறது சென்னையில முன்னெடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்த காமராஜர் சாலையிலேயுமே போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. சாலை முழுவதுமே மனித தலைகளாக காட்சியளிப்பதை பார்க்க முடிகிறது. பேரணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே கையில தேசிய கொடியை ஏந்தி ராணுவத்துக்கு ஆதரவாக பதாகைகளை ஏந்தி இந்திய ராணுவத்தை போற்றுவோம், இந்திய ராணுவத்துக்கு துணை நிற்போம் அப்படிங்கிற பதாகைகளை ஏந்தி இந்த பேரணியில பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. முன்னாள் ராணுவ வீரர்கள் பலர், அதாவது இந்தோ பாகிஸ்தான் போர்ல ஈடுபட்டவங்க, கார்கில் போர்ல ஈடுபட்ட ராணுவ வீரர்கள் எல்லாருமே இந்த பேரணியில பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. 80 வயது 90 வயதில் இருக்கக்கூடிய முன்னாள் ராணுவ வீரர்கள் பலருமே இந்த பேரணியில பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த பேரணி நடைபெறக்கூடிய காமராஜர் சாலையில பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சாலையில 2 பக்கங்களுமே குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில குடிநீர் தொட்டிகள் ஆங்காங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. தற்காலிகமாக கழிவறைகள் வசதி இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் நடைபெறக்கூடிய பேரணி அப்படிங்கிறதுனால ஆங்காங்கே மருத்துவ முகாம்கள், ஆம்புலன்ஸ் வசதி இங்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இப்படியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில ஒரு பிரம்மாண்ட பேரணி அப்படிங்கிறது தான் சென்னை காமராஜர் சாலையில நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் இந்த பேரணி நடைபெறும் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இந்த பேரணியில பங்கேற்றிருக்கிறாங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அப்படின்னு அமைச்சர்கள், எம்பிக்கள், MLAக்கள் அனைவருமே இந்த பேரணியில பங்கேற்றிருக்கிறாங்க. தமிழ்நாடு காவல்துறையின் தலைமை இயக்குனர், தலைமை செயலாளர் அப்படின்னு தமிழ்நாடு அரசுல முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய பலரும் இந்த பேரணியில பங்கேற்றிருக்கிறாங்க. இப்படியாக ஒரு 20,000 பேர் பங்கேற்றிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட பேரணி அப்படிங்கிறதுதான் சென்னையில இப்போது தொடங்கி இருக்கிறது. சரியாக 5 மணிக்கு தொடங்கிய இந்த பேரணி அப்படிங்கிறது ஒரு அரை மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் அரை மணி நேரத்தில் போர் நினைவு சின்னத்தை இந்த பேரணி சென்றடையும். போர் நினைவு சின்னம் சென்றடைந்ததும் அங்கு ஏற்கனவே முன்னாள் ராணுவ வீரர்களுடைய நினைவிடம் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பா இந்தோ பாகிஸ்தான் போர்ல ஈடுபட்டவங்க, கார்கில் போர்ல ஈடுபட்ட முன்னாள் ராணுவ வீரர்களுடைய நினைவிடத்துல இந்த பேரணி நிறைவடையும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே ரமேஷ், தேங்க்யூ ரமேஷ்.
அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.